ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி சண்டே இல்லையா, நேற்றே அட்ஜஸ்ட்மெண்ட் வீக்கெண்டு பாஸ்தா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மார்க்கெட் போய் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி சிக்கன் கிரேவி, சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். எனக்கு எப்போயாவது தான் ரைத்தா வச்சு சாப்பிட பிடிக்கும். ஆனால் எனக்கு வந்து பிரியாணிக்கு சிக்கன் கிரேவி இருக்கணும். பிரியாணிலே ரசம் ஊற்றி சாப்பிட பிடிக்கும், பிரியாணிலே தயிர் ஊற்றி சாப்பிட பிடிக்கும். ஸோ எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் கிரேவியை பார்த்துடலாம், அப்புறம் சிக்கன் பிரியாணி பார்க்கலாம். சிக்கன் கிரேவிக்கு வந்து எனக்கு பூண்டு வந்து முழுசாக போட பிடிக்கும். சின்னதாக இருக்கிற பூண்டை முழுசாக போடணும், அரைக்க மாட்டேன். ஸோ பூண்டை உரித்து எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி சின்ன வெங்காயம் போட்டு தான் கிரேவி வைப்பேன். நான் பல்லாரி வெங்காயமே யூஸ் பண்ண மாட்டேன் சிக்கன் குழம்புக்கு. மிளகு வெங்காயம்லாம் அரைச்சி ஊற்றுற குழம்பு தான் வைப்பேன். அப்புறம் தக்காளி வந்து இஞ்சி வந்து நல்லா அரைச்சிப்பேன். ஒரு விரல் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்குங்க. அதை வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அது வெங்காயம் தாளிக்கும் போதே நம்ம தாளித்து அதோடய சேர்த்து அரைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது போடுறதுக்கு மசாலா அரைப்போம்ல, அந்த சிக்கன் பொடிக்கு பதிலாக சிக்கன் மசாலா அரைப்போம்ல, அதுக்கு எல்லாமே அந்த இதில் எடுத்துக்குங்க. தனித்தனியாக தட்டில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். 3 அது என்ன சொல்லுவோம், கிராம்பு, கொஞ்சம் பட்டை, அதுக்கப்புறம் சோம்பு, கொஞ்சமாக சோம்பு, சீரகம் வந்து நல்லா ஃபுல்லாக 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வைங்க. சோம்பு வந்து 1 டீஸ்பூன் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் மிளகும் 1 டீஸ்பூன் போதும். அதுக்கப்புறம் தேங்காய் சில் வந்து 1 சில்லு நல்லா அதை நறுக்கி வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் போன தடவை எங்கள் அம்மா சமையலை பார்த்துட்டு சொன்னாங்க, மொச்சை குழம்பு வச்சோம்ல, பொட்டுக்கடலை போடக்கூடாது, கடலை பருப்பு போடு, அதை வறுத்துட்டு அரைச்சாலும் நல்லா அதுக்கு கணிசம் கெட்டித்தன்மை கொடுக்கும், அது ருசியாக இருக்கும் அப்படின்னாங்க. அதனால் இந்த தடவை 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது போக இது வந்து வெறும் 1/4 கிலோ சிக்கன் தான் வாங்கியிருக்கேன் நான். அதனால் 2 பட்டை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு பச்சை மிளகா. இதில் இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு தோசை சட்டியை வச்சு இந்த ஸ்பைசஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, என்ன சொல்கிறது, இந்த கிராம்பு, பட்டை, அதுக்கப்புறம் சீரகம், சோம்பு, மிளகு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் தேங்காய், இதெல்லாம் தோசை சட்டியை வச்சு வெறும் தோசை சட்டியில் வறுத்து தனியாக எடுக்க போகிறோம். வறுத்து தனியாக எடுத்ததுக்கப்புறம் அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்குங்க. அதை நல்லா அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் அடுப்பில் குக்கர் வைங்க. அளவாக இத்தினூண்டு எண்ணெய் விட்டால் போதும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த வெங்காயத்தை வறுத்து அந்த வெங்காயத்திலே இஞ்சியும் நறுக்கி போட்டுருங்க. இஞ்சியும் நறுக்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா அது நல்லா வதங்கினதுக்கப்புறம், வெங்காயமும் இஞ்சியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தனியாக ஒரு தட்டில் எடுத்து கொட்டி ஆற வைங்க. அதுவும் ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சியில் வெங்காயத்தை போட்டு, வெங்காயத்தையும் இஞ்சியும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தட்டில் இந்த உரிச்ச வெங்காயம் இருக்கு இல்லையா, இந்த வெங்காயத்தையும் வறுக்கிறதுக்கு முன்னாடியே சின்னதாக பொடுசாக இருக்க வெங்காயத்தெல்லாம் விட்டுருங்க. அதை முழுசாகவே போட்டுக்கலாம். அது இல்லாமல் கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல, அதை வந்து வெர்டிக்கலாக அப்படியே ஹாஃபாக நறுக்கி வச்சுக்கோங்க. அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் எதுவுமே திப்பியாக இருக்க வேண்டாம், எல்லாமே நல்லா மையவே அரைச்சிருங்க. அரைச்சதுக்கப்புறம் ஒரு திருப்பி கடாயை வச்சு வெங்காயத்தில் எதில் வறுத்தீங்களோ அதே குக்கர் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க, போதும். எண்ணெய் விட்டு இந்த பூண்டு ஃபஸ்ட்டு கருவேப்பிலை போடுங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா போடுங்க. அதுக்கப்புறம் இந்த குட்டியாக வச்சுருக்க பூண்டை போடுங்க. பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறம் தக்காளி நறுக்கி வச்சுருக்கீங்களா, வைக்கும்போது ஒரு தக்காளி போதும்னு நினச்சாங்க. ஆனால் வதக்கும்போது ஒரு தக்காளி பத்தாத மாதிரி தெரிஞ்சுது. அதனால் குட்டி தக்காளியாக, இதில் அரை சைஸ் இருக்கிற இன்னொரு தக்காளியும் நான் அறுத்துருக்கேன். ஓகேயா? ஸோ அப்போது கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு தக்காளியும் அது தலையில் கொட்டி, அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்கீங்கல்ல தனியாக தேங்காயெல்லாம் போட்டு ஸ்பைசஸ்ஸு, அதையும் அது தலையில் கொட்டினா அந்த வறுக்கும் போதே உங்களுக்கு பச்சை வாடை போகிறது நல்லா தெரியும். அந்த சோம்பு வாசனை எல்லாம் போயிடும். கொஞ்சம் நேரம் வந்துகிட்டே இருக்கும், அப்புறம் போயிடும். அதுக்கப்புறம் திருப்பி வெங்காயத்தை தலையில் கொட்டுங்க. எல்லாத்தையும் ஒன்றா நல்லா ஸ்டிர் பண்ணி நல்லா வதக்குங்க. அந்த பச்சை வாடை ஃபுல்லாக போகணும். போனதுக்கப்புறமா சிக்கன் வாங்கி நான் கழுவும் போதே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், சிக்கன் நான் வந்து 1/4 கிலோ தான் எடுத்துகிட்டு வந்தேன். அந்த 1/4 கிலோவை அப்படியே குழம்புக்கு போட்டுட்டேன். பிரியாணிக்கு இருக்கிற சிக்கன் பீஸ் எனக்கு பிடிக்காது, ஏன்னா அது வந்து ருசியே இல்லாமல் இருக்கும். அதனால் ஓசிக்கு தோல் வாங்கிட்டு வந்தேன், சிக்கன் தோல் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் 1 பீஸ் 2 பீஸ் அந்த எலும்பு பீஸ் இருக்கும்ல, அது வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதை தனியாக வச்சுக்கிட்டேன் நான். ஸோ அதனால் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா இந்த மசாலே நல்லா வதக்கிட்டு நல்லா தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க.
உப்பு போட்டதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தோட பச்சை வாடையும் போனதுக்கப்புறம், இத்தனைக்கும் வெங்காயம் வதக்கி தான் அரைக்கிறோம், ஆனாலும் பச்சை வாடை போனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க. உங்களுக்கே தெரியும், வதக்கும் போதே தெரியும். அந்த தக்காளியை நீங்கள் ஃபஸ்ட்டு வதக்கும் போது தக்காளி ஜூஸி ஆயிடணும் நல்லா. அதனால தான் பொடியாக நறுக்கி போட்டிருக்கோம். அது வந்து திப்பியாக எங்கேயுமே கையில் தட்டுப்படுற மாதிரியே இருக்கக்கூடாது. தக்காளி நம்ம சமைக்கிறோம், நம்ம சமையலை சாப்பிட்றாங்க அப்படின்னா எதையுமே அந்த சமையலுக்குள்ளேருந்து வெளியே பிறக்கி எடுக்கிற மாதிரி, ஒதுக்குற மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி சமையலை ருசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், சமையல் அந்த என்ன சொல்கிறது, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க ருசியை ருசிக்கிறது இல்லை. நம்ம என்ன மனநிலையோடு சமைக்கிறோமோ அந்த மனநிலை சாப்பாட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அந்த மனநிலையை தான் நம்ம ருசிக்கிறோம். அப்போ உங்கள் மனநிலை உங்களுக்கே ஓகேவாக இருக்கணும். நீங்கள் ருசிச்சிங்கன்னா அப்படி இருக்கணும் நீங்கள் பண்ணுற சமையல். ஸோ நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், இந்த சிக்கன் செப்பரேட்டாக பிரித்து வச்சுருக்கீங்க இல்லை, பிரியாணிக்கு தனியாக குழம்புக்கு தனியான்னு பிரித்து வச்சுருக்கீங்க. ஸோ கிரேவிக்கு இருக்கிற பீசஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து அது தலையில் கொட்டுங்க. நல்லா அதையும் கிளறுனதுக்கப்புறம் மிக்சியில் நீங்கள் அரைக்கும் போதே ஒரு டம்ளர்லேயோ ஒரு பவுல்லையோ தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணி யூஸ் பண்ணியே மிக்சி ஜார் சைடெல்லாம் வலிச்சு விட்றதுக்கு, மிக்சி ஜார் அலசுறதுக்கு, அதுக்கெல்லாம் அந்த தண்ணியவே யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அந்த பவுலில் இப்போ தண்ணி இருக்குது உங்களுக்கு. அப்போது என்ன பண்ணுங்கள், நீங்கள் தட்டில் தானே இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருந்தேன், அந்த தட்டை ஒரு அலசி அந்த தட்டோட தண்ணியும் அந்த சிக்கனில் போட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அந்த சிக்கன் குழம்பு வேகிற குக்கரில் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் மிக்சியெல்லாம் அலசி வச்சுருக்கிற அந்த டம்ளரில் இருக்க தண்ணியும் குழம்புல ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் அரிசி பிரியாணிக்கு எடுத்து ஊற வச்சுருந்தேன். அரிசி வந்து நான் வந்து பாஸ்மதியோ சீரக சம்பாலாம் வாங்கலை. நான் சாப்பாடு செய்கிற டெய்லி நார்மலான சாதாரண அரிசியில் தான் பிரியாணி செய்ய போகிறேன். அதனால் அதை தான் எடுத்து 3/4 டம்ளர் ஊற வச்சுருக்கேன். அந்த டம்ளரையும் பின்னாடி காமிச்சிருக்கேன். ஸோ அந்த அரிசி கலைஞ்ச தண்ணி இருக்கும்ல, அதை வேஸ்ட் பண்ண எனக்கு பிடிக்கல. அதில் தான் ரசம் வச்சேன். மீதி கொஞ்சத்தை எடுத்து இதுக்கு குழம்புக்கு வச்சுருக்கேன். ஸோ அதை ஊற்றி தான் இப்போ குழம்பு வந்து அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றணும்ல, அதுக்கு அந்த அரிசி கலைஞ்ச தண்ணியை தான், கழனி தண்ணியை தான் ஊற்ற போகிறேன். ஸோ ஊற்றி நல்லா கிண்டுனதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா தலபுலன்னு கொதி வரட்டும். வர்ற வரைக்கும் இன்னொரு அடுப்பில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்னொரு சின்ன குக்கரை வச்சு அதில் பிரியாணிக்கு எல்லாம் ரெடி பண்ணுவோம். ஓகேயா? ஸோ இந்த கிரேவி வந்து தலபலன்னு கொதி வந்ததுக்கப்புறம் மூடியை போட்டு மூடி வெயிட்டை போட்டு வச்சுருங்க. அவ்வளோதான் கிரேவி. ஸோ இப்போது நம்ம வந்து இதுக்கு பிரியாணிக்கு பார்ப்போம். பிரியாணிக்கு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை, அதுக்கப்புறம் அந்த ஸ்பைசஸ்ஸு. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, தோசை சட்டியில் நம்ம எப்படி இதுக்கு வதக்கணும்ல, குழம்புக்கு வதக்கணும்ல, குழம்புக்கு வருத்தம் தோசை சட்டியில். அதே மாதிரியே பிரியாணிக்கும் ஃபஸ்ட்டு தோசை சட்டியில் வதக்கிக்குங்க. நீங்கள் பிரியாணிக்குன்னு தனியாக எடுத்து வச்சுருக்கீங்கல்ல ஸ்பைசஸ் ஒரு தட்டில், அந்த ஸ்பைசஸை பூரா போட்டு தோசை சட்டியில் வறுத்துக்குங்க. வறுத்ததுக்கப்புறம் மிக்சி ஜாரில் வறுத்ததுக்கப்புறம் தட்டில் போட்டு அதை ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ட்ரையாகவே அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. அரைச்சி இப்போ எடுத்துட்டிங்களா, இப்போ குக்கரை வச்சுருக்கீங்களா, குக்கரை வச்சு அதில் கருவேப்பிலை போட்டு, அதில் பச்சை மிளகா போட்டு, அதில் அந்த ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ருசிக்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த தட்டில் நீங்கள் வச்சுருக்கும் போதே இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த உட்டன் பிளேட்டில் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல, அதில் இருக்கும். ஸோ அந்த சின்ன வெங்காயத்தை கொஞ்சத்தை போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கும் போது நல்ல வாசனை வரும். நல்ல வாசனை, அந்த பச்சை மிளகாய்க்கும் சின்ன வெங்காயத்துக்கும் நல்ல ஒரு அருமையான ஸ்மெல், ஃப்ராக்ரன்ஸ் கிடைக்கும் நீங்கள் வதக்கும் போதே. அது கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் இந்த பல்லாரி வெங்காயம் 2 வெங்காயம் நல்லா பெருசாக நறுக்கி போடுங்க. அந்த 2 வெங்காயத்தையும் போட்டதுக்கப்புறம் அதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம், அதாவது இந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனேயே வந்து அந்த அரைச்சி வச்சுருக்கீங்கல்ல மசாலா, கரம் மசாலா தோசை சட்டியில் அரைச்சது, அதை வந்து அந்த சின்ன வெங்காயத்து மேலே போடுங்க, கொட்டுங்க. அதை கொஞ்சம் வதக்குங்க. அப்புறம் பல்லாரி வெங்காயத்தை போடுங்க. பல்லாரி வெங்காயத்தையும் நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வதக்குங்க. இதெல்லாம் நல்லா வதக்கின அப்புறம் தேவையான அளவு உப்பு போடுங்க. உப்பும் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் பிரியாணி மசால்னு இருக்கும், அந்த பிரியாணி மசால் 2 டீஸ்பூன் போடுங்க. அதையும் நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கு அப்புறமா இது எல்லாமே நல்லா அந்த ஸ்மெல் ஃப்ராக்ரன்ஸ் உங்களுக்கு வரும். நீங்கள் வதக்கவே திருப்பி விட்டிங்கனாலே ஃப்ராக்ரன்ஸ் வரும். அதுக்கு இடையில என்னாச்சு அப்படின்னு சொன்னால், சிக்கன் மசாலா வந்து சிக்கன் கிரேவி வச்சுருந்தீங்கல்ல, 3 விசிலு 5 நிமிஷம் சிம்மு நல்லா வெந்துருச்சு. அமர்த்தி இறக்கி வச்சுட்டேன். அதில் தூவுறதுக்கு கொத்தமல்லி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஓகேயா? அப்புறமா இந்த
இது வந்து இப்போது நல்லா வதங்கிடுச்சு, நல்ல ஃப்ராக்ரன்ஸ் வருது. இஞ்சி பூண்டு ஃப்ராக்ரன்ஸு, வெங்காயத்தோட ஃப்ராக்ரன்ஸு, அந்த கரம் மசாலாவோட ஃப்ராக்ரன்ஸு, பிரியாணி ஃப்ராக்ரன்ஸ் எல்லாமே வருது. இப்போ என்ன பண்ணுங்கள், அரிசி ஊற வச்சிங்கல்ல, அந்த ஊற வச்ச அரிசியை நல்லா வடிச்சிட்டு அரிசி எடுத்து உள்ளே போடுங்க. அரிசி எடுத்து உள்ளே போட்டதுக்கப்புறம் அதை நல்லா ஒரு 5 நிமிஷம் அரிசி அதுக்குள்ளேயே இருக்கட்டும், தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க. நல்லா இப்போ வறுத்து போடுறதுக்கு பதிலாக இதுலேயே ஒன்றா சேர்த்து வறுக்கிறோம். ஓகே, இது கொஞ்சம் ருசியை கூட்டி கொடுக்கும். அதுவும் போக நம்ம பிரியாணியில் வந்து இதை போட்டு வச்சுருக்கோம், தோல் தானே போட்டு வச்சுருக்கோம். இதெல்லாம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தோலை போடுங்க. தோலை போட்டு அது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். அப்போ அந்த எண்ணெய் நிறைய கிடைக்கும். நீங்கள் அரிசியை போடும்போது அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஸோ அரிசி போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த பிரியாணிக்கு வாங்கியிருக்க தோலெல்லாம் உள்ளே போட்டுறணும். அப்புறம் ஐயோ இவ்வளோ தோல் தின்னா கொலஸ்ட்ரால் என்னத்துக்காகும், எனக்கு பாடி பிபி வந்துடாதா, அது வந்து அதெல்லாம் ஒன்றுமே வராதுங்க. எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நம்மளை மீறி நம்ம உடம்புல எந்த வியாதியும் நம்மளை அஃபெக்ட் பண்ணவே முடியாது. நான் கொரோனா டயத்தில் இன்ஜெக்ஷன் கூட போடல, நான் ஹெல்த்தியாக தான் பாருங்க, நான் நல்லா தான் இருக்கேன். நான் அஃபெக்ட் ஆனது ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப டவுனாக இருக்கும்போது தான் ஹார்ட் பேஷண்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ஐ பிகேம் ஆல் ரைட். திருப்பி என் ஹார்ட்டை அந்தளவுக்கு உள்ளாக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரியே என் ஹார்ட் இன்னர் வாய்ஸ் எப்படி சொல்லுதோ அப்படி வாழ ஆரம்பித்தேன். என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ ஆரம்பித்தேன். ஐ எம் ஹாப்பி அண்ட் குட் நவ். அதனால் நம்மளை மீறி நம்ம உடம்புக்கு ஒன்றுமே ஆகாது. அதனால இதை சாப்பிட மாட்டேன், அதை சாப்பிட மாட்டேன், அது சாப்பிட்டா இது வந்துடும், இது சாப்பிட்டா இது வந்துடும். அதைத்தான் சொன்னேன், சமைக்கிறவங்களோட மனசை சாப்பாட்டில் ருசிக்கணும். அப்போ உங்கள் மனசு எப்படி இருக்குன்னு நீங்கள் சாப்பாட்டில் ருசிங்க. அப்போ தான் தெரியும் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு அந்த தோல் ரொம்ப பிடிக்கும். இப்போ சிக்கனில் போடுற பீஸ் ஆக்சுவலாக பிடிக்காது எனக்கு. தோல் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தோல் நல்லா ஜூஸியாக விழுக்குன்னு இருக்கும். பிரியாணியில் போட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் பயங்கர பிரியாணி அப்படி கம்மன்னு வாசனையாக இருக்கும் திறக்கும் போதே, வெந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். அதனால தோல் பிடிக்கும். ஸோ தோலெல்லாம் கொட்டினதுக்கப்புறம் அரிசி அதில் தலையில் கொட்டுங்க. அரிசியை நல்லா ஒரு 5 நிமிஷம் வறுத்துக்குங்க அதுக்குள்ளேயே, குக்கருக்குள்ளேயே. அதுக்கப்புறமா எந்த டம்ளரில் அரிசி போடுறீங்களோ அது 1:2 ரேஷியோ. இப்போ அரிசி வந்து நான் 3/4 டம்ளர் போட்டிருக்கேன் அப்படின்னா தண்ணி வந்து 1.5 டம்ளர் தண்ணி அதே டம்ளரில் வைக்கணும். ஊற்றியாச்சு. ஊற்றி ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். உப்பு குடிச்சும் பார்த்துட்டேன், சரியாக இருக்குது. இப்போ மூடிடுவோம். 2 விசில் விட்டு 5 நிமிஷம் சிம்மு அமர்த்தினதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். ஓகே, அதுக்கிடையில் இப்போ கிரேவிக்கு வருவோம். கிரேவி குக்கரோடு இறக்கி வச்சுருந்தோம். இப்போ வந்து பிரியாணியை மூடிட்டு இப்போ கிரேவிக்கு வந்து கிரேவியை திறக்கிறோம். ஓப்பன் பண்ணால் நல்லா சிக்கன் வெந்திருக்கான்னு ஃபஸ்ட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா வேகலைன்னா திருப்பி அடுப்பில் வைக்கணும் இன்னொரு 2 விசிலுக்கு. வெந்துருச்சு, சிக்கன் நல்லா வெந்துருச்சு. கிரேவி நல்லா கம்மன்னு மணமாக இருக்குது. அதனால் அதுக்கு என்ன பாத்திரமோ அந்த பாத்திரத்தில் மாற்றிடுவோம். அந்த பாத்திரத்தில் மாற்றினதுக்கு அப்புறமா என்னென்னா கொத்தமல்லியை தலையில் தூவுங்க. ஏன்னா கொத்தமல்லி புதினா எல்லாம் ஆன்டி ஆக்சிடெண்ட். நீங்கள் எதில் போடுறீங்களோ அதில் அந்த சூட்டுக்கு அப்படி சுருண்டு உள்ளே போகணுமே தவிர கருப்படிக்கக்கூடாது. கருப்படிக்குதுன்னா என்ன அர்த்தம், ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நடந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட் அதில் இருக்காதுல்ல. அப்புறம் அந்த புதினாவையும் கொத்தமல்லியும் சாப்பிட்டு என்ன பிரயோஜனம், அந்த பச்சையே மாறக்கூடாது நீங்கள் போட்டிங்கன்னா. ஓகேயா, அப்படி இருக்கணும் புதினாவும் கொத்தமல்லியும் சேர்க்குறது. ஒரு சிலர்லாம் முதலையே போட்டு உள்ளேயே குக்கர்லேயே வறுத்துருவாங்க. வறுத்து அப்புறம் there is no use. அப்படி புதினா சாப்பிட்டு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஓகே, அதனால் கொத்தமல்லியோ புதினாவோ நீங்கள் போடுறீங்கன்னா அந்த பச்சை மாறவே கூடாது. ஸோ போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சூட்டில் இருக்கும்போதே நல்லா கிரண்டி வச்சு நல்லா கிண்டி கலக்கி விட்டு வச்சுருங்க. இப்போ கிரேவி ரெடி, கம்ப்ளீட்டாக ரெடி. அதுக்கிடையில் முட்டையை உரிச்சு வச்சுருவோம். முட்டை வேக வச்சோம்ல, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே முட்டை வேக வச்சிட்டோம்ல. பிரியாணி கிரேவி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முட்டையை வேக வச்சு அமர்த்தி ஆற வச்சுட்டோம். ஆறிடுச்சு, இப்போ உரிச்சு வச்சுருவோம். சரி, ஓகே. அதுக்கிடையில் இப்போ பிரியாணி குக்கர் 2 விசில் வந்து 5 நிமிஷம் சிம்மு ஆஃப் பண்ணியாச்சு. அது கேஸ் ரிலீஸ் ஆகட்டும். ரிலீஸ் ஆனோடனே ஓப்பன் பண்ணலாம். இப்போ கேஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணால் நல்லா பாருங்கள் வெந்து சூப்பராக நிற்கிது. இதில் இப்போ புதினாவை போடுங்க. மேலே புதினாவை போட்டு நல்லா ஒரு கிளறி ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான், சிக்கன் கிரேவி அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு. முட்டையும் ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்றதுக்கு ரெடி. ரசமும் நான் ஆல்ரெடி வச்சுட்டேன். இதுக்கு முந்தின வீடியோலேயே நான் ரசத்தை பற்றி சொல்லிட்டேன், மொச்சை குழம்பு வச்சதுக்கே. அதனால் ரசத்தை இதில் எம்ஃபசைஸ் பண்ணி ஹைலைட் பண்ணல. அது போக தயிர் ஆஸ் யூஷுவல் ஊற்றி வைக்கிறது தான். நான் காலையில் டீ காய்ச்சும் போதே பாலை காய்ச்சி ஆற வச்சுருவேன். பாலில் தண்ணி விட மாட்டேன், ஆற வச்சுருவேன். இருக்கிற உரையில் தயிர் ஊற்றினா உறைஞ்சிட்டு போகுது சாப்பிடும்போது. அவ்வளோதான், முடிஞ்சுது. ஸோ இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக தான் செய்வேன் நான்.
ஸோ சூப்பராக இருக்குங்க. நான் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு கண்டிப்பாக வேறொரு வீடியோவுக்கு கீழே கூட கமெண்ட் போடுங்க. நல்லா இருந்துச்சு, நான் செஞ்சு பார்த்தேன், இல்லை உங்களோட ரெசிபீஸ் எல்லாமே நல்லா இருக்குது, இன்னும் எனக்கு வேணும்னா நிறைய வேணும்னா சொல்லுங்கள், என்ன வேணும், என்ன ரெசிபி வேணுங்கிறதையும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக பை பேசிக் ஐம் சோம்பேறி. அதனால் ஈஸியாக எப்படி சமைக்கிறதுன்னு கற்று வச்சுருக்கேன். அதே சமயத்தில் ருசியாகவும் எப்படி சமைக்கிறதுன்னு கற்று வச்சுருக்கேன். ஓகேங்க, நெக்ஸ்ட்டு வேறு என்ன சமைக்க போகிறேன்னு தெரில. சோயாபீன்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ அதெல்லாம் குழம்பு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பன்னு வாங்கியிருக்கேங்க. எனக்கு பர்கர் செஞ்சு சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசை. அதில் பர்கர் செஞ்சு அதை உங்கள் கூட ஷேர் பண்ண முடிஞ்சதுன்னா ஷேர் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு. ஓகே, அன்டில் தென் பார்ப்போம். பர்கரில் பார்க்குறோமா சோயாபீன்ஸ் குழம்புல பார்க்குறோமான்னு தெரியல. அன்டில் தென் பாய்.